டிக்டாக்ல இருக்கும் அன்பு உள்ளவங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் உங்கள் சங்கீதாலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். நிறைய பேர் வந்து என்னோட டிக்டாக் பார்த்துட்டு, சங்கீதா இங்கே என்ன நடக்குது இந்த சென்டரில், புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம வந்து இந்த சென்டர் வந்து 15 வருஷமாக குளசலைங்கூரில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பழைய ஐடியில் உள்ளவங்களுக்கு தெரியும், புது ஐடி திறந்தனால நிறைய பேருக்கு தெரியல. இங்கே வந்து அமுதாமாவின் ஆன்மீக அருள்வாக்கு இங்கே வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் இந்த பிரபஞ்ச தியானம் எப்படி செய்கிறது, ஒரு குரு இருந்தால் தான் நம்ம தியானத்தில் வந்து சிறந்து வழங்க முடியும். எப்படியுமே நம்ம தியானம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு குரு இருக்கணும். அந்த மாதிரி பயிற்சி வழிமுறைகளில் வந்து நம்ம இந்த பிரபஞ்ச சூட்சும ரகசியங்கள் எப்படி தியானிக்கணும், நம்மளோட பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, எப்படி வந்து இறைவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு இருக்கணும், இந்த அற்புதமான சக்தியை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்ற வழிமுறையில் இந்த ஆழ்மான தியான பயிற்சி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் நிறைய பேர் நன்மடைஞ்சிட்ருக்காங்க, நிறைய பேர் கிளாஸஸ் பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்களா, நிறைய பரத கிளாஸஸ்ஸு, மாணவர்களுக்கு தியான வழிமுறை, இந்த தாய் தகப்பனோட தியாகங்களை பற்றி சொல்கிறது, பயிற்சி வழிமுறைகள் அப்படிலாம் நிறைய அற்புதமான விஷயங்கள் வந்து இந்த சென்டரில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த சென்டர் வந்து குளசலைங்க வந்து பின்புறம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மின்புறம் வந்த பிறகு அது ஹைவே ரோட்டு ஓரமே தான் இருக்குது. நீங்கள் ரோட்டில் போகும்போது கூட பார்க்கலாம், அமுதாமாவின் ஆன்மீக அருள்வாக்கத்தை நம்ம சைன் போட்டு கூட வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் வரலாம். சரி, அம்மா பார்க்க வர்றதுனா நாங்கள் எப்படி வர்றது, நாங்கள் என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்லாம் நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறீங்க. அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு வரீங்க, நீங்கள் அம்மா பார்க்க வரீங்கன்னா பழம், பூ, பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரலாம். இல்லை அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம். இங்கே எல்லாமே இருக்கும். நீங்கள் மனசார உங்கள் ஃபேமிலியோடு வந்து நம்ம அம்மாவை நீங்கள் வழிபட்டு போகலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். நாங்களாம் பார்த்திங்களா, எங்களுக்கு வந்து அவங்க உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் சிலையாக நாங்கள் பார்க்கலாம். அவங்க உயிராக இருக்காங்கன்னு. ஏன்னா எவ்வளோ பேர் என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து அம்மான்னு வந்தாங்களா, அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க போகும்போது நிம்மதியாக போகிறாங்க. அம்மா அவ்வளோ சக்தி. இனிமேல் அம்மா பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்தமாதிரி நீங்கள் அம்மா வந்து வழிபடணும். இல்லை நீங்கள் எதுவும் மனசில் பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க, ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்கீங்க, இல்லை பண பிரச்சனையில் இருக்கீங்க, இல்லை எப்பயுமே மந்திரம் தந்திரங்களும் ஒரு போராட்டத்துக்குள்ளே இருந்தால் கூட நீங்கள் வந்து அம்மா பார்த்துட்டு நீங்கள் பூஜை பண்ணிட்டு போகலாம். நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்களா, இங்கே வர்றவங்க பார்த்திங்களா, எந்த விதமான மந்திரத்தில் நாங்கள் எப்பயுமே தாக்கப்பட்டுருக்கோம் சங்கீதா. எப்பயுமே நாங்கள் வந்து எங்கே போனாலுமே ஒரு காலகட்டத்தில் நம்ம திரும்ப வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் கூட நல்ல வழிமுறையில் நீங்கள் எப்படி இதுலேருந்து மீண்டு வெளியே வரணும் அப்படின்ற அம்மா பார்த்து அருள்வாக்கில் நிறைய விஷயம் நன்மடைகிறாங்க. நிம்மதியாக இருக்காங்க. அவங்க கணவன் மனைவி பிள்ளைங்களோட ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து அம்மா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, என் பயோவில் என்னோடய நம்பர் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து நிதானமாக அம்மா பார்த்துட்டு எங்கள் அன்னதானத்தை கலந்துக்கிட்டு பூஜையில் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? எதுவும் கேள்வி உங்களுக்கு இன்னும் இருக்குது கேட்கணும் சங்கீதாட்டன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ நம்ம வந்து பதில் வாட்ஸ்அப்பில் பேசுவோம். அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதும் நீங்கள் வந்து என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். சரிங்களா? எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.